vlogலாம் விடுங்க. டெக்கத்லான் போவோம், உள்ள போயிட்டு ஷூ ஏதாவது வாங்கிட்டு வரோம். ஸ்கிப்பிங் வாங்கணும் ஆசை, தம்பிக்கு உடம்பு குறைக்கணும். போய் சொல்லாத, போய் பேசாத. நீ என்ன சொல்றீங்க? அப்புறம் பேசிட்டு வாங்க டெக்கத்லான் போவாங்க. காசு இல்ல, அந்த vlogக்கு காசு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போனா சாப்பாடு கிப்பன்னு வச்சு ஒரு 1500 ரூபாய் பில் ஆயிரும். இங்க ஒரு ஷூ 300 ரூபாய். 1500 ரூபாய். இங்க டெக்கத்லான் ஷூ 300 ரூபாய் கேட்டு வந்துருவா வாட்ச்மேன் போயிட்டு. எங்க 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 அண்ணன் தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. நம்ம கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. வாங்க, அதுக்கும் வரல, வந்த வேலையை பாக்க வந்தது தெரியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ட்ரெயின் பண்ணிருக்க இந்த வீரோ சொன்ன இவரை கேவலமா நடிப்பு. அதாவது வீரோவர்ஸோட உண்மையான ஒரு ஓனர் தான் இவருதான். எல்லாம் ஒண்ணுல எல்லாருமே. ஆனா இப்ப நாங்க தான் ஓனர். ஓகே, சோ அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியா கம்ப்யூட்டரும் பாத்து ரெண்டு வீடியோல பாத்துட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அதனால அண்ணன் நாங்க வந்து இங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அல்லேகா எல்லாரும் கம்பேக் குடுக்குற டைம் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுல. அதான் நம்மளும் ஒரு கம்பேக் கொடுத்துருவோம்ட்டு கம்பேக் கொடுக்கலான்ட்டு கம்பேக் கொடுத்துட்டோம். ஆனா எப்படா ஃபார்ம்ல இருந்த நம்ம கம்பேக் கொடுக்கறதுக்கு வச்சுட்டு இந்த பேச்சு பேசுறேன். இருந்தாலும் நான் வந்துட்டோம்னா இனிமே கம்பேக் தான். நீ வந்ததுதான் பிரச்சனை, நீ வராம இருந்தா எல்லாம் ஒழுங்கா போயிருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மறுபடியும் நாங்களே தான். இன்னைக்கு நம்ம புதுசா vlogல என்ன பண்ண போறோம்னா, புதுசா எதுவும் சொல்ல முடியாது, நார்மலா பண்றதுதான். எப்பவுமே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. அதனால இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா, எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ல கொஞ்சம் இந்த நான்வெஜ் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸா ஓடும். அதுவும் சிக்கன், மீன், ஷவர்மா அப்படின்னா பயங்கரமா போவோம். ஆனா நம்ம இன்னைக்கு போற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்துட்டு சீ ஃபுட்ஸ் வந்துட்டு ஃபேமஸா பண்றாங்க இந்த ஏரியால. ஃபர்ஸ்ட் கடையை பார்ப்போம், அதுக்கப்புறம் கண்டென்ட் பேசுவோம். வாங்க. டேய், ஷூ எல்லாம் தரவ பார்க்கலாம். செருப்பு போட்டு என்ன ட்ரெஸ் எனக்கு என்ன திருப்பாச்சி என்ன பண்ணுவோம்? சிவகாசி போல சிவகாசி லாலிபப் தெரியாம சொல்லிட்டேன். இது கம்பேக் இல்ல, நம்ம இன்னும் பேக்கே வர முடியும். கோ பேக் தான். வாங்க, வந்திருக்கிற கடை, ஐ மீன் பிளான் பண்ணிருக்கிற கடை, வாங்க பாப்போம் என்னன்னு. என்ன ரெஸ்டாரண்ட் இல்லையா? ரெஸ்டாரண்ட் இங்க சாப்பிட மாட்டேன். நாங்க ரெஸ்டாரண்ட் சொன்னா இதுதான் நீ சாப்பிட வேண்டாம். எனக்கு போன் பண்ணி ரெஸ்டாரண்டா நீ தான் ஹோஸ்ட் எல்லாம் பண்ணு கேட்டீங்களே. அது அப்படிதானே நீ வருவ, உன்னைய வர வைக்கணும் அப்படி சொன்னோம். எல்லாரும் மெனுவை சின்னதா A4 சைஸ்ல கொடுப்பாங்க. இவங்க ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டாங்க, நம்மளே இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். சொல்றா A4 ஆப்பிள். சரி, இதுல என்ன சாப்பிட போற? ஆப்பிள்லாம் எனக்கு ப்ரான்ஸ் ஓகே தானே. ப்ரான்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது சொன்னாங்க. எனக்கு குளிர்காலமா ஹீட் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. நமக்கு அப்ப ஒரு கிராக்கரியும் வாங்கணுமே, சூடு. அப்பதானே அது கிராக்கர் நமக்கு ஓகே. இவருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போட்டு பண்ணாங்க. நல்ல குடும்பத்துக்கு ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரான்ஸ் ஃப்ரை சொல்லலாம். அது அப்படியே லைனா ஒவ்வொன்னா இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கடைசி டிஷ் பண்ணும்போது அதாவது பே பண்ணிட்டு வந்துறோம், நம்ம கிளம்பிரலாம். அதாவது ப்ரான்ஸ் ஃப்ரை நீங்க மட்டும் சொல்லுங்க, நாங்கலாம் சொன்னது வேற மாதிரி அவங்க காதுல விழுந்து ஏதாவது நடத்திட்டு போறோம். ஐயோ, நம்ம மைண்ட் எங்க போகுது? ஃபுல் எல்லா டைப் ஆஃப் மேகி வச்சிருக்காங்க. கொரியன் மேகி இருக்குடா. மேகி எப்பி நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லா கொரியன் மேகி வச்சிருக்காங்க. சிக்கன் நூடுல் கிடைக்குமா? சிக்கன் கொரியன் அப்பெல்லாம் கிடைக்காது. சிக்கன் மசாலா போட்டு மேகி தருவாங்க. போய் வந்து சொன்னேன், இவன் வேண்டாம் நம்மளே பண்ணிரலாம் அப்படினு. என்னதா இருந்தாலும் வேலை இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன் சொல்லு, ஏன்னா எல்லா இடத்துலயும் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆயிருதுடா நமக்கு. கரெக்டா நமக்கு அது சாப்பாடு மிச்சம் கொஞ்சமா சொல்லு. எதுக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டு வேலை வந்து வீடியோ போனா அசிய கிளம்புறடா. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. டேய், ஆர்டர் பண்ணிருக்கான், சாப்பிட்டுட்டு போகப்படுறா. ஓகே, சாப்பிட்டு கிளம்பிடுறேன். என்னன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நான்வெஜ் ஈஸியா கிடைச்சிடும். ரொம்ப சீ ஃபுட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட்ல கிடைக்கிறது நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிடைச்சிருக்கா நம்மளா தேடல. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேர் அவங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு இதை தெரியப்படுத்தணும், அவங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா அவனே ஆர்டர் பண்ணி அவனே தின்ட்டான். எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தோம். கொஞ்ச நேரத்துல ஹெவனை டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட். ரொம்ப பேசக்கூடாது, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஃபுட் பிளாக் அப்படிதானே பண்றாங்க. அளவுக்கு தான் நல்லாவே இருக்கு. அங்க போயிட்டு வாவ் அப்படினா இது பண்ணது சூப்பரா இருக்கு. நம்ம அப்படி என்ன ஒரு ஆளு பேசிட்டு இருக்கும்போது யாரா எடுத்தா ஒரு குறும்படம் மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் மாட்டிக்கிட்ட பங்கு அடுத்தது சுருமாய் சொல்லலாம். ஓகே சொல்லு. ஓகே,
சுர்மாய் வாங்கியிருக்கோம். நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்றாங்க சுர்மாய். நான் சுர்மாயோட ஃபிஷ், சுர்மாய் ஃபிஷ். சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்காத மச்சா, சாஃப்டா இல்லடா, சாஃப்டா இருக்குடா. ஐயோ சின்ன அவசரத்தை எலுமிச்சை பழத்தை தின்ட்டேன்டாமா. அந்த புகை தெரியுதா உங்களுக்கு போறது? அது போறது புகை இல்ல, என்னோட உயிர். மயிறு இதுல அடுத்து கண்ணை மூடிட்டு எல்லையாவது கைவே அதை சொல்லுவான்டா. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் எதையாவது கண்ணு கைவே. டேய் சட்டிக்குள்ள கைய விடாதா, கை பொத்துற போகுது. இது சொல்லுவாங்க எங்கடா வச்சு நீ தான் கையை கொண்டு போயிட்டு இருக்கு. எனக்கு அது சாப்பிடணும் போல இருக்கு. அதான் மச்சா இதுல கை வச்சிட்டான், அதனால நம்ம பாங்கடா சொல்ல போறோம். ஆனா இருக்கு அந்த விஜய் பண்ண வந்துருமா அந்த மாதிரி ஒரு இல்ல வேண்டாம், கீழே போட்டேன்னா வாயில போட மாட்டேன், கண்டிப்பா போட மாட்டேன். ஆதிலாண்டவன் சாதின்னு பேர் வச்சதுக்கு பதிலா அந்த சின்ன பையன் விட மாட்டாங்க. அந்த சின்ன பையன் மேல வரணும்னு நினைக்கிறத நீ தடுக்கிற. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்டா. இந்த மாதிரி பசங்க ஒரு வாட்டி செஞ்சா கேட்க என்னது டைலாக் எப்படி ஒரு வாட்டி செஞ்சா மட்டும் பார்த்தாங்க, ஜெயிச்சு ஒவ்வொரு வாட்டி வெளியே போய் எதுக்கு வந்தவங்க மறந்துட்டாங்க. மீனை வந்து டே சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லணும்டா, சாப்பிட்டுட்டே இருக்க. ஆக்சுவலா என்னன்னா மீன் வந்துட்டு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். அதான் சாஃப்டா இருக்கு. இன்னொன்னு என்ன மசாலா வந்துட்டு ரவா போட்டு நம்ம நார்மல் மசாலா அப்படியே மேரினேட் பண்ணி ஆல்ரெடி மேரினேட் பண்ணி அதுக்கு மேல ரவாவையும் அந்த கார்ன்ஃபிளவர் மாவையும் கொஞ்சம் மேல ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா நிறைய எண்ணெயும் பிடிக்காது, தண்ணி வந்துட்டு இதாக மீன் அங்கே வந்துடும். இந்த மீன் எப்படி இருக்கு அப்படின்னா மீன் இப்ப கூட எடுத்து கடலை போட்டா நீங்கும், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் மீன். கை வச்சாலே போறேன்டா, நான் வந்த வழியா போறேன்டா. டே என்னைய விட்டுருங்கடா எப்பா. டே நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். இது பிளாக் பண்ண வந்த மாதிரி தெரியல இவனுங்க. பல நாளா ஃபுட்டே கிடைக்காம சாப்பிட வந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க பாருங்க. மச்சான் லைட்டா இருக்கு மச்சான். ஏங்க சோத்த நீங்க பார்த்ததே இல்ல பாத்தீங்களா, அதையும் விட மாட்டான். இதெல்லாம் ஸ்கிரிப்டட். ஆனா ஒண்ணு, இந்த மீன் எதுக்கு பிறந்ததுன்னு தெரியல. இது செத்ததுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம அதோட ஆத்மா சாந்தி பண்றாங்க. முள்ளே சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க. தொண்டையில குத்தி ஏதாவது விடிவி ஆல்ரெடி கணேஷ் அவன் வேற விடிவி கணேஷ் வாய்ஸ் வந்துட போதுல. தம்பி சாப்பிட்டு கூடாது என்ன சொல்லுது பாங்கடா சொல்லிட்டோம்டா. அடுத்தது என்ன, வேற என்ன சொல்லலாம்? வேலை சொல்றா வந்து நான் என்ன யோசிக்கனா, அந்த பாம்பேல ஏதோ சொன்னாங்க. என்னது பாம்பு வாயில வைக்கணும். இது வந்து பாம்பேல இருக்கு அப்படின்னா பாம்பேல இருக்கு. இங்க மீன் பேர் பாம்பேல ஏதோ இருக்கு. அது போம்பிலி. போம்பிலினா எவ்வளோ? போம்பிலியுமே தப்பு. போம்பிலி வேணுமா? போம்பில் என்னவா? போம்பில் பாம்பே எல்லாம் ஒண்ணுதானடா, மீன் தானடா. சொல்லு என்ன சொல்லணும். மூணாவது பக்கம் இருக்கு பாருங்க ஒரு மீன், அந்த மீன் வாங்க. மூணாவது பக்கம் ஒரு மீன் இருக்கா? மூணாவது பக்கம் மீனெல்லாம் சாப்பிட்டியா முதலா? சும்மையா மச்சான் நான் என்ன சொல்றேன், இவனை 24ஆம் புலிகேசி மேல ஒரு நண்டு வாங்கி மாமா குஞ்சு நண்டு குஞ்சு அவிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்க. நண்டு சொல்லிடுவோமா? அப்ப அது கூட வந்துட்டு பாக்குற நீங்க ஒரு நண்டு பிராண்ட் லுங்கி இல்ல, நண்டுன்னு சொன்னாலே அவங்களுக்கு புரியாது. போட்டார் நண்டு சொல்றோம். அப்ப வந்துட்டு நண்டு குழம்புக்கு வந்துட்டு நம்ம இங்க பாக்கரின்னு ஒண்ணு இருக்கு. இங்க ரொட்டி சப்பாத்தி கிடையாது. இவங்களுக்குள்ள பாக்கரி வந்துட்டு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கும். பாக்கரினா அதுல வந்து இப்ப நம்ம சப்பாத்தி பார்த்தோம்னா லைட்டா உப்பு, பாக்கரினா அந்த உப்பு சப்புமே கம்மியா இருக்கும். ஆனா ரொம்ப ஹெல்தி. ஆமா. மகாராஷ்டிரா நீங்க இன்கேஸ் இன்டீரியரா எங்கேயும் போய் போனீங்கனாலும் அவங்க சப்பாத்தியோட அதிகமா எல்லார் வீட்லயுமே பாக்கரி தான் இருக்கும். இவ்வளவு நல்லா பேசுறியா? மைக்குங்க மைக்கு கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டாங்க. நம்ம பாக்கரியும் ஒரு கிராப் கறியும் சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்க நினைச்சு நீ ஆப்பம் தோசை நினைச்சாங்க. இது வந்து இவங்க ஊர்ல உள்ள சப்பாத்திங்க. சாரி, நம்ம ஊர்ல எப்படி சப்பாத்தி சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க ஊர்ல வந்து பாக்கரி. அதாவது பச்சை அரிசி அப்படியே ஊற வச்சு அப்படியே அரைச்சி ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டு இப்ப எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பா சொல்றேன். இந்த பாட்டில் என்னன்னா உப்பு இல்ல, எதுவுமே இல்ல, பிளைனா இருக்கு. சப்பும் தான் இருக்கு. நாலு சொல்லணும்னா ஆனா இது ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி கிரேவியும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி சுகர் வரும் அவ்வளவுதான். அதே மாதிரி கிரேவியும் பாத்தீங்கன்னா ரொம்ப மசாலா இல்லாம ஒரு கரெக்டா மீடியமா, அதாவது நம்ம வேலை மாதிரி அல்சர் பேஷண்ட் எல்லாம் யோசிக்காம இதை சாப்பிடலாம். நீங்க மகாராஷ்டிரா அப்போ சொன்னதான் மகாராஷ்டிரால நீங்க இப்ப உள்ள இன்டீரியர்ல போனீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாக்கரி தான் இருக்கு, சப்பாத்தி இருக்காது. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் பாத்துட்டு வந்தாங்க. நான் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாதானுங்க, நான் ஃப்ரெண்ட் தெரிஞ்ச கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்ப நான் பாத்திருக்கேன் நிறைய அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் பாக்கரி தான் இருக்கும். இவனுக்கு சுட்டா என்ன, சுட்டு செத்தா எங்களுக்கு என்ன, வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நடுவும். ஆமா, வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல கூட்ட வர மாட்டாங்க. இப்ப டேஸ்டி ஃபுட் சாப்பிடும் போது இவங்க விளாக் பண்ணி பேசுறாங்க, எப்படி மக்களே முடியும்? இந்த மாதிரி ஒரு குட்டி பழம் நிலைமை புரியுதாங்க அவங்களுக்கு. தனியாவே சூப்பரா இருக்கு. எங்க அம்மா பண்ணு பாருங்க ஒரு கோழி குழம்பு.
வீட்டுல பண்ற அளவுக்கு இல்ல, வீட்டுல நார்மலா இருக்கு, நல்லா இருக்காங்க. வீட்டுல ரொம்ப பில்டப்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க, சும்மா போட்டு கிண்டிட்டு ஊத்துவாங்க குழம்ப. அது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வேற ஒரு யூனிவர்சிட்டி டைமென்ஷன் கொண்டு போயிடாது. இவனுங்களை வச்சுக்கிட்டு அதான் வீட்டுல அவ்வளவு டேஸ்டா இருக்குல்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்துதான் 2 பேரும் வந்து பாக்க ரோஸ் மில்க் மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு, ஆனா இது ரோஸ் மில்க் இல்ல, இது சொல்கடி. சொல்கடி என்னன்னு கேட்டேன், அதுக்கு வேலை சொன்ன என்னடா சொன்னா மோர் பிளஸ் பீட்ரூட். பீட்ரூட் பிங்க் கலர்ல இருந்தா பீட்ரூட். ஆமா, அப்புறம் ஸ்ட்ராபெரி. அது ஸ்ட்ராபெரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது என்ன தேங்காய் பால்ல செஞ்சது. இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, மெயினா டைஜஷனுக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இவனுக்கு இது மோரா இல்ல என்னன்னே தெரியல. தேங்காய் பால், அதுல கொஞ்சம் மசாலா போட்டிருக்கு. ஆனா இது மோர் மாதிரி தான் இருக்கு. தேங்காய் பால். நானும் ரிவ்யூவர் தான். எனக்கு சைடுல பெரிய நீ குடிக்கலையா? நல்லது. ஆக்சுவலா கொஞ்சம் கோல்டா ஃபீல் ஆகுது உள்ள, நல்லா இருக்கு. மகாராஷ்டிரா ஒரு மோர் கிடைக்கும், சாக்லேட் சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஆனா மோர் இல்ல, அதான் இது ஹைலைட். சூப்பரா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒண்ணு எவ்வளவு அதெல்லாம் உனக்கு தேவையா பிரச்சனை. மீன் வாங்க 30 ரூபா. நல்லா இருக்கு. நீங்க முன்னாடி வாயில வண்டி ஒண்ணு தூக்கிடும், உனக்கு சோல்கடி ஆயிடும். போது பாரு. இத குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க லைஃப்ல வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் முடிஞ்சு. इवंग इन कड़ोड ओनर आप लोग का ये दुकान का आइडिया कैसे आया और ये नाम का क्या रीजन है? एक्चुअली हम पहले शिवाजी पार्क से करते थे, घर पे से करते थे। और बाद में इधर प्रभादेवी शिफ्ट हुआ। और मेरा मतलब एक मतलब हस्बैंड है आदित्य करके, और उसने और मैंने मतलब ऑलरेडी वो शेफ है, तो उसका क्रैब करी स्पेशल है और बिरयानी स्पेशल है, तो वो ऑलरेडी घर पे से करता था। और मैं एक्चुअली चिकन करी, चिकन कीमा ऐसे मतलब ऑर्डर्स देती थी। तो हम दोनों ने सोचा कि कुछ मतलब घर से ट्राई करके स्टॉल क्यों नहीं करते, तो जून 23 से चालू किया। अच्छा, यहाँ चालू करके अभी कितना दिन हुआ? अभी जून से स्टार्ट किया, मतलब जून 2023 से। हाँ, मतलब 1.5 साल हो गए। यार आप बोलिए, आपको कैसा यहाँ एक मतलब ये आइडिया पूरा आप सपोर्ट कर रहे हैं तो मतलब एक्चुअली ये मेरे फ्रेंड का बिजनेस है। आई एम ऑल्सो इस फ्रेंड, तो मैं उसको सपोर्ट कर रहा हूँ इन ईच एंड एवरी वे। मतलब जिस तरह से कस्टमर्स का यहाँ पे रिस्पॉन्स आ रहा है रिलेटेड टू फूड, मतलब वो लोग ये कहते हैं कि ये टेस्ट होटल में नहीं मिलती है बल्कि हमें यहाँ पे मिलती है। सही है। एंड कैसे है, पॉकेट फ्रेंडली प्राइसेस है। मतलब जो हमारा आम आदमी है उनके एक्सपेंसेस यहाँ पे बेयर हो सकते हैं। मतलब बहुत ऐसा मिनिमम है कि कोई भी आके खा सकता है और एंजॉय कर सकता है। मतलब यहाँ पे लोग दूर दूर से, मतलब लोग चेंबूर से आते हैं, थाने से आते हैं, कोई लोग हमने ऐसे भी देखे हैं जो एक दिन पहले कॉल करके हमें पुणे से कॉल करके बोलते कि हम आ रहे हैं। अच्छा। ये हमारे ऑर्डर है, प्लीज बाजू में रखिए। मतलब ऐसे भी कस्टमर्स हमने देखे हैं कि जो दूर दूर से आके और लिटरली वो लोग हमें दाद देते हैं इस चीज की कि आप लोग इतना अच्छा कर रहे हो, हम लोग आपको दुआ देते हैं कि आगे जाके आपका होटल बने। और हम इसी दुआ पे काम करते हैं कि लोगों को हमें खुश रखना है और हमें ये मेक श्योर करना है कि हम उन्हें अच्छा खाना दे, अच्छी क्वालिटी का खाना दे, और हम उनसे ऐसी दुआएं ले कि हम आगे बढ़े उनके। सही है, सही है। तो यही है गोल्डन वर्ड्स बोले आपने। यस यस। तो அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல இவங்க இந்த மேடமோட ஐடியா தான் இது. இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு செஃப்பா இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க சாப்பாடு செஞ்சு வீட்டில இருந்தே இவங்க வந்துட்டு அங்கே உள்ள லோக்கல் பப்ளிக் வந்துட்டு நம்ம தாதரில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க டேஸ்ட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி இது அப்படியே எவால்வ் ஆக இவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி அதாவது யூனிக்காக இப்போ நம்ம வந்துட்டு சீ ஃபுட்ஸில் எல்லாருக்கும் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா அதிக ரேட்டாக இருக்கும். பட் இவங்க அதை வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட நாமினல் ப்ரைஸில் கொடுத்து அதை டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும். ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மசாலாவோ ஆயிலோ எதுவுமே வந்துட்டு அடல்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஹோம் மேடாக எப்படி கொடுப்போமோ அந்த டேஸ்ட்டில் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி இங்கே வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. 1.5 வருஷமாக ஓடிட்டு இருக்கு இவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக. அதே மாதிரி வர்ற எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டினியூஸ் கஸ்டமர் வராங்க. ரொம்ப லாங்லேருந்து வர்றவங்க கூட இதை சொல்லி வச்சு, ஏன்னா இப்போ நாங்கள் வந்தப்பே பார்த்தோன்னா 2-3 ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு அதோட ரன்னிங் இருக்குது இவங்ககிட்ட. அந்த டேஸ்ட்க்கு வந்துட்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளும் அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க சொன்ன மாதிரி அவங்க லைஃப்பில் இன்னும் மேலே போகிறதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை மஸ்ட் ட்ரைனே சொல்லுவோம்.
ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் வந்துட்டு பிரபாதேவி ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. நாங்கள் லொகேஷன் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக திருப்பி வருவீங்க நீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல உள்ளங்கள் வந்துட்டு மேல்படி நல்லா போகிறதுக்கும் நம்ம சேனலும் மேலே நல்லா போகிறதுக்கும் இறைவனை வாழ்த்தி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். हम लोग भी आपको दुआ दे रहे हैं। अरे थैंक यू सो मच फॉर विजिटिंग, मतलब आप लोग आए, वी आल्सो फेल्ट ग्रेटफुल कि एक्चुअली हम लोग ये टाइम पे अब हम लोग इधर देख रहे हैं आपको। हाँ अभी फ्यूचर में डेफिनेटली आगे जाके अगर होटल बना यू विल बी आवर फर्स्ट कस्टमर, आई डेफिनेटली आई एम श्योर अबाउट इट। हम लोग कोई डाला करके हम लोग को देख के आए थे, तो हम लोग आप थैंक्स बोलने का कि हम लोग आया करके। प्लीज आप फिर से विजिट कीजिए। थैंक यू सो मच फॉर विजिटिंग, थैंक यू सो मच, थैंक यू सो मच गणेश। अब जो आपका अरे कैमरामैन को भी थैंक यू बोल दे यार, इतना अच्छे से शूट कर रहे हो। அது மட்டும் இல்லாம என்னன்னா, நானும் கணேஷும் கிட்டத்தட்ட சேனல் ஓபன் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை இடத்துலயும் சாப்பிட்டுருக்கோம். நாங்க எப்பவுமே வந்துட்டு ஒண்ணுமே கொடுக்காம வெறும் சும்மா சாப்பிட்டுட்டு நாங்க நம்ம சேனலை யூஸ் பண்ணியோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா யாரும் எங்ககிட்டயும் கேட்டதில்லை. எப்பவும் சாப்பிட்டா நாங்க அதோட காசை கொடுத்துருவோம். ஆனா முதல் தடவை எங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு வேணாம், நீங்க கொடுக்காதீங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னா திருப்பி வாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மனுஷன் இவர் தான். அந்த மனிதாபிமானத்தை வந்துட்டு நான் ரொம்ப இது பண்றோம். ஆனா நாங்க கொடுக்கணும், எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு நாங்க கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு எங்களை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு கொடுக்காதீங்கன்னு. பட் எங்களால முடியல, எங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நாங்க கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த காலத்துல வந்துட்டு தன்னோட இது மனசாட்சி வந்துட்டு மனிதாபிமானத்துல அவர் வந்துட்டு பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பா கடையில நாங்க சாப்பாடு எங்களுக்கு எப்படி வயிறு நிறைஞ்சிச்சு, அதே மாதிரி அவர் கூட பேசினதுல எங்களுக்கு மனசும் நிறைஞ்சிருச்சு. தொடர்ந்து இந்த உங்க மனசும் நிறையறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறது உங்கள் வீர் ஓவர்ஸ். चलो थैंक यू, चलो थैंक यू सो मच। चैनल पेड़ சொல்லுங்க, வீர் ஓவர்ஸ் को सब्सक्राइब करो। चलो डेफिनेटली एंड हिट द बेल आइकन। एक ही साथ में बोल, हां चलो वीर ओवर्स चैनल सब्सक्राइब करो। चलो डन, थैंक यू सो मच।